ஹலோ வணக்கம். இது வந்து பேசும் படம் பாட்காஸ்ட். இன்னைக்கு வந்து நம்ம வந்து மெய்யழகன் படத்தோட ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம். ஸோ ஹேமந்த் நல்லா இருக்கீங்களா? பாயிண்ட் ஆஃப் வியூ ஏதோ ஏதோ ஒரு லெஃப்ட் சைடு அங்கிளா வேணா போன வாட்டி கமெண்ட் விட்டாங்க இல்லையா? அந்த எல்ஹெச்எஸ். அந்த அந்த லைஃப் அதை புதுசாக என்ஜாய் பண்ணிட்டு ஹேமந்த் வந்து போன ரிவ்யூவில் வந்து வந்த ஒரு கமெண்ட்டுக்காக ஒரு ஸ்லைட்லி சர்க்காஸ்டிக் ஃபீட்பேக் கொடுக்குறாரு. ஸோ இட்ஸ் அ ஹிண்ட்டு. பட் வில் லீவ் இட் அசைட். அதை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அப்பவே இன்னைக்கு சொன்னாங்க வந்து வீட்டில் டை அடிச்சுக்கோன்ட்டு நான் தான் கேட்கல. நேச்சுரல் ஹேர் விட்டாக்க இதுதான் பிரச்சனை. பொடிசுங்க வாண்டுங்கெல்லாம் வந்து அங்கிள் அங்கிள்றாங்க. இல்ல ரொம்ப கஷ்டமா ஹேமந்த், இருக்கு. நீங்க அந்த அந்த டேபிள்ல அப்படி அப்படி கையை வச்சுட்டு முன்னாடி வந்துட்டு, என் பேரு ஹேமந்த், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு நீங்க 2004 எடுத்து சொல்லியிருந்தீங்கன்னா மேபி சொல்ல முடியாது. தெரிஞ்சிருக்கும். ரைட்டு. ஸோ சமுதாய நலன் கருதி அதை நம்ம விட்டு நேரா ரிவ்யூ போயிடுவோம். ஸோ குரு, ஆல்ரைட். யூஸ்வலா நான் தான் முதல்ல சொல்லுவேன். நான் தான் வந்து என்னோட இது ரிவ்யூ ஃபர்ஸ்ட் போவேன். திஸ் டைம் லெட்ஸ் டூ ஸ்டார்ட் வித் யோர்ஸ். ஷுவர் ஷுவர் கண்டிப்பா. ஸோ மெய்யழகன் வந்து பிரேம்குமார் எடுத்த 96க்கு அப்புறம் எடுத்த ரெண்டாவது படம். இட் ஸ்டார்ஸ் அரவிந்த் சுவாமி அண்ட் கார்த்தி and a few other female characters who come and go. இந்த படத்தை வந்து இந்த படம் is set in some parts of it is set in 90s, some parts of it or most of it is set in around the time 96 got released அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த படம் நடக்கும்போது we see 96 poster and all that makes you believe it happened around 2016 2018 அவங்க சொல்றாங்க அந்த படத்துல. ஸோ இந்த படம் வந்து ஒரு it's a realistic film that happens in தஞ்சாவூர். இட்ஸ் செட் இன் தஞ்சாவூர். இதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம்னா, நான் எனக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்றத விட முதல்ல ஐ வாண்ட் டு டிஸ்கிரைப் வாட் த ஃபிலிம் லுக்ஸ் லைக். இந்த படம் வந்து டாக்ஸ் அபவுட் ஒரு 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 மனிதன் ஹூ காட் டிஸ்பிளேஸ்ட் பிகாஸ் ஆஃப் யூனோ சொந்தம் பந்தம் அடிதடி சொத்து தகராறு. அதனால 90ஸ்ல டிஸ்பிளேஸ் ஆன அந்த மனுஷன் அதுலேருந்து மீண்டு வர முடியாம ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டிப்ரெஷனுக்கு, கிளினிக்கலி டிப்ரெஸ்ட் ஆனால் வெளியில தெரியாத மாதிரி ஒரு டிப்ரெஷனுக்கு போய் தள்ளப்பட்டு கிட்டத்தட்ட அதுலேயே இருந்து அதுக்கப்புறம் அவர் டிஸ்பிளேஸ் ஆன அந்த மெட்ராஸோட சேர்ந்து ஒன்னாகி ஒரு அர்பன் மேனா செட்டில் ஆயிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு பிகாஸ் ஆஃப் டைம் ends up coming back to தஞ்சாவூர் ஆஃப்டர் 22 years. அப்போ அங்க மீட் பண்ற ஒரு ஹாப்பி கோ லக்கி, பேர் தெரியாத ஒரு சிரிச்சு சந்தோஷமா இருக்கிற அவரோட பேரே என்னன்னு தெரியாத ஒருத்தன் வந்து தன்னை வந்து அத்தான் அத்தான் கூப்பிட்டு அவரோட கூப்பிட்டு பழகி எப்படி வந்து அந்த ஹாப்பி கோ லக்கி பர்சனால he comes out of his depression அப்படின்றது தான் roughly the film's arc. There's no spoiler in this arc at all. The arc, if you watched a trailer or any promo, it's probably very clear. But இந்த ஆர்க்கை தான் இந்த படம் வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. நவ் வாட் டிட் ஐ திங்க் அபவுட் த ஃபிலிம்? எனக்கு வந்து முதல்ல வந்து எனக்கு இந்த படம் அந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான பாட்டு ஞாபகம் வரும்போது ஹேமந்த், எனக்கு வந்து 1960ஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்வி ரங்காராவும் சிவாஜி கணேசனும் படிக்காத மேதைன்ற ஒரு படத்துல எங்கிருந்தோ வந்தான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். எங்கிருந்தோ வந்தான் இங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் அப்படின்னு ஒரு பாரதியார் பாட்டு பாடுற நடுவில் இடைஜாதி நான் என்றான், அது ஒரு லைன். அது மேல கரெக்ட். இடைஜாதி நான் என்றான் அது கிருஷ்ணரை பத்தி வருது. கடைசியில வந்து ரைட் எங்கிருந்தோ வந்தான் ரங்கன், இங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். அதாவது தட் டிஸ்கிரைப்ஸ் ஆல்மோஸ்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அரவிந்த் சுவாமி அண்ட் கார்த்தி. ஸோ இந்த ஃபிலிம் வந்து நீங்க 96ஓட ஒரு செகண்ட் சீக்வல் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அது ஸ்பிரிச்சுவல் சீக்வல் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் ஷுர் தெர் இஸ் கோயிங் டு பி திஸ் நொஸ்டால்ஜியா ட்ரைலஜின்னு அவர் எடுக்க ட்ரை பண்றாருன்னு நான் நினைக்கிறேன் பிரேம்குமார். மேபி ஹிஸ் தேர்ட் ஃபிலிம் இஸ் ஆல்சோ குட் பி லைக் தட். 96ல இருந்த அதே அளவு அந்த படத்துல இருக்கிற புல் வந்து எனக்கு இந்த படத்துல இல்லை. பட் 96ல இருந்த அதே பிரேம்குமாரோட உங்களுக்கே தெரியாம இந்த படத்துக்குள்ள உங்களை கடத்திட்டு போற விஷயமா இருக்கட்டும், ஸ்லோவா வந்து நம்மளே தெரியாம ஒரு ஒரு மண்டேன் லைஃபோட எவ்ரிடே அதுல இருந்து நம்மள வந்து டு டேக் அஸ் ஆல்மோஸ்ட் லைக் யூனோ மேக்ஸ் யூ ரீலிவ் யுவர் அன்ஸ்போக்கன் மெமரிஸ். அப்படிதான் நான் சொல்லுவேன் அந்த படத்தை. ஸோ
ஒரு there's a purity in the way he draws out the emotions. It's not dramatic, it's not loud, but it lingers, right? It's soft and heavy. ஒரு பழைய ஃபோட்டோகிராஃப் திடீர்னு நீங்க எடுத்து பார்த்து உங்களுக்கு எப்படி உங்களோட அந்த யூ ஃபீல் த வெயிட் ஆஃப் டைம், ரைட்? அந்த வெயிட் ஆஃப் டைமை உங்களை ஃபீல் பண்ண வைக்கிறது தான் இந்த படம். பட் 96ல வந்து இஃப் யூ ஹேட் எனிவே அ கனெக்ஷன் டு த மெயின் ஸ்டோரி, ரைட்? அப்போ வந்து நீங்கள் இந்த படத்துக்குள்ள யூ கெட் புல்ட் இன் டு இட். இந்த படத்துக்குள்ள ஐ குட் நாட் கெட் புல்ட் இன் டு இட் பிகாஸ் ஐ டென்ட் ஃபீல் த கனெக்ஷன் டு வாட் த மெயின் கேரக்டர்ஸ் வாஸ் கோயிங் த்ரூ. ப்ராபப்ளி பிகாஸ் மெட்ராஸ்லேயே பிறந்து வளர்ந்ததுனாலேயோ இருக்கலாம். ஏன்னா இந்த ஊர் பக்கம் அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லாததுனால அந்த இட்ஸ் அ வெரி டீப்லி பர்சனல் ஃபிலிம். ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஆஸ் அ வியூவர், இப்போ இஃப் யூ ஹேட் திஸ் கைண்ட் ஆஃப் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் எனி டைம் பீயிங் உங்களோட ஊரில் இருந்தோ ஃபார் வாட் எவர் ரீசன் யூஆர் டிஸ்பிளேஸ்ட் ஆர் சொத்து தகராறு, சொந்தங்கள் தங்களை விட்டு போயிடுச்சு, அந்த விதத்தில் எந்த அந்த 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 பெரிய ஃபீல்டில் எந்த கார்னரில் நீங்கள் இருந்தாலும் இந்த படம் உங்களை வந்து வில் புல் யூ இன் டு இட். But otherwise, I enjoyed majority of the parts of it, but the whole film itself, make me feel longing for more. அப்படின்னு தான் நான் சொல்றேன். உங்களோட ரிவ்யூ ஹேமந்த்? ஐ திங்க் நீங்க நீங்க கவர் பண்ணது தான் நானும் கிட்டத்தட்ட சொல்ல போறேன். பட் ஐ ஹேட் அ ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் டேக் ஆன் த மூவி. எனக்கு வந்து இந்த படம் வந்து I'm still I'm yet to get over the weight of the movie, and I was like sitting on my shoulder the entire night. எனக்கு வந்து கிட்டத்தட்ட தூங்கவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு ஒரு தாக்கத்தை உருவாக்குச்சு. ஏன்னா நீங்க சொன்ன அந்த ஃபேக்டர்ஸ் which is நீங்க ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்திருக்கணும், அந்த பெரிய குடும்பத்துல வந்து சொத்து தகராறு நடந்திருக்கணும், நீங்க ஆசையா வளர்ந்த ஒரு வீடு வந்து யாருக்காவது விட்டு கொடுத்துட்டு நீங்க அந்த வீடு வந்து வெளில இருந்து பார்க்கணும். இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. ஒன் பார்ட் ஆஃப் த மூவி விச் இஸ் வெரி பர்சனல். நீங்க சொன்ன மாதிரி இஃப் யூ ஆர் தட் பர்சன் ஆர் இஃப் யூ ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் அ பேக்ரவுண்ட், இந்த படம் மாதிரி ஒரு படம் நான் அது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இட்ஸ் லைக் a very 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 emotionally well connected movie. நீங்க சொன்ன இன்னொரு பாயிண்ட்டும் there are several points where you need to connect with the movie. இது கிட்டத்தட்ட ஒரு ஆங்கர் மாதிரி. ஓகே, நீங்க அந்த ஆங்கர்லாம் கனெக்ட் ஆகிற வரைக்கும் the movie will work for you. The moment you are disconnected at one point, you're probably not going to come back to the movie as well as it did for me. எனக்கு வந்து அது வந்து கடைசி வரைக்கும் வந்து the movie was hard hitting. ஏன்னா ரெண்டாவது பார்ட், ஒரு பார்ட் வந்து இந்த 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 நீங்க சொன்ன அந்த பெரிய குடும்பத்தோட காம்ப்ளிகேஷன்ஸ், ரைட், தி பியூட்டி அண்ட் தி ட்ராஜடி ஆஃப் தட். ரெண்டாவது, நம்ம வந்து வளரும் போது நிறைய குட்டி பசங்களோட வளர்க்குறோம். லெட்ஸ் சே தேர்ஸ் an age gap. நிறைய பேர் நம்ம கூட இருக்காங்க. அவர் லைக் யார் ரேண்டமா ஒரு பர்சன் வந்து ஆஃப்டர் யூ மீட் தம் ஆஃப்டர் லாங் டைம், நீங்க இதை பண்ணீங்க ஞாபகம் இருக்கா, எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது யூ ரீடிஸ்கவர் யுவர் செல்ஃப். யூ ஃபைண்ட் யுவர் தட் லாஸ்ட் பர்சன், அண்ட் தட் லாஸ்ட் பர்சன், Arvind Swamy character வந்து the last person was very superbly defined in my case. This is a person processing a trauma. And trauma na நம்ம வந்து உடனே child abuse இதெல்லாம் கிடையாது. Trauma is நமக்கு பிடிச்ச ஒரு வீட்டை விட்டு, நம்ம பிடிச்ச ஒரு ஊரை விட்டு, நம்ம வந்து we are forced to leave that place at ஒரு அறியாத ஒரு வாரி அறிஞ்ச வயசுன்னு வச்சுக்கலாம். They're saying 1996, which is kind of like same year that 96 happens. So அப்படி நடக்கும்போது நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னாக்க, psychologically we tend to run as far away from that childhood as possible or whatever stage of life we are from. So அப்படி ஓடின ஒருத்தன் தான் வந்து இந்த மெயின் கேரக்டர் அருள்மொழிவர்மன். So when he's going back to his native place, much against his own ஒரு liking ஒரு discomfortோட தான் அங்க போறாரு. திருப்பி போகும்போது people are reminding him who he was or who he has. அந்த ஒரு 22 வருஷம், he leaves in 96 and he comes back in 2018. 22 வருஷம் நான் யாருன்னு எனக்கே தெரியாம நான் ஒரு பேயாட்டம் வாழ்ந்திருக்கேன் நான். ஓகே, what could I have been if I had stayed here ன்றது ஞாபகப்படுத்துறது தான் இந்த இன்னொரு கேரக்டர். ஓகே, நான் என்னால் இருக்க முடியல, நான் இப்படி இருந்திருக்கலாம், ஆனா இவன் எனக்கு வந்து கான்ஸ்டன்டா ரிமைண்ட் பண்றான்றது ஒரு பக்கம் வந்து ஒரு கில்ட்டு, இன்னொரு பக்கம் வந்து
என்னோட தொலைஞ்சு போன அந்த 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 லைஃப், ரைட்? அண்ட் இட்ஸ் நெவர் லேட். அதாவது 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஒன்னு வந்து நான் இங்கேயே செத்துருவேன் நான், திஸ் இஸ் யூனோ இட்ஸ் a tragic twist to my life, or I can rediscover my life and start from here. So that is the beauty I saw in this movie. அதாவது ஒருத்தன் வந்து இஸ் rediscovering his old life that he kind of ran away from, and he's finding beauty in that life. Okay, என்னால அழறத நிறுத்தவே முடியல என்னால. லைக் ஐ வாஸ் ஹார்ட்லி வேரிங் மை கிளாஸஸ் பிகாஸ் யூஸ்வலா இந்த சீரியல் டைப் வந்து அழ வச்சு பாக்குறது வந்து என்னன்னாக்கா அது கிரியேட் லைக் அ கிரிஞ்சி சிச்சுவேஷன், லைக் யூ ஃபீல் ஃபார் இட். பட் திஸ் வாஸ் கைண்ட் ஆஃப் லைக் அ வெரி 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 ஒரு கிளென்சிங் மூமெண்ட் எனக்கு. லைக் அந்த அந்த கஷ்டத்தை, ஏதோ ஒரு பெரிய பாரத்தை வந்து நம்ம சோல்ல இருந்து இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. லைக் when I was watching this movie, and it was a very pleasant thing. அதாவது ஒரு ஆல் ஆல் எக்ஸ்பென்சஸ் பேடு ஒரு வெக்கேஷன், உனக்கு பிடிச்ச இடம் வந்து சொல்லு, ஓகே, அந்த இடத்துக்கு நீ என்னெல்லாம் செலவு பண்ணணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் செலவு பண்ணிட்டு போய் இருந்துட்டு வான்னு சொன்னா கூட இந்த அளவு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ரிஜுவினேஷன் வந்து கிடைச்சிருப்பான்னு எனக்கு ஒரு படத்துல இதெல்லாம் கிடைக்க முடியும் யாராவது சொல்லியிருந்தா சத்தியமா நான் நம்பியிருக்க மாட்டேன். And that is the beauty of this movie. ஐ அக்ரி. ஒரு சில பாட்டில், ஒரு சில இடத்துல வந்து தேர் சம் பிரில்லியன்ட் மூமெண்ட்ஸ் இந்த ஃபிலிம் ஹேமந்த். எனக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த தங்கைக்கு வந்து அரவிந்த் சுவாமி வந்து மேடை மேலே நிறுத்தி காலில் சலங்கை கட்டுறது ஒரு கொலுசு போடுறது அதுவாக இருக்கலாம். இட்ஸ் அ கிரேட் சீன். நோ நோ இது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து நீங்கள் சொன்ன பாயிண்டோட அதுக்கு முன்னாடி வர ஒரு காட்சி. அதாவது இந்த ஊர்லயே நான் இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அரவிந்த் சுவாமிக்கு இந்த ஊர்லயே என்னை இருக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ற அவர் கட்டிக்கிறதா இருந்த ஒரு பொண்ணு. அவ வந்து பேசுவா. அவ வந்து சொல்லும்பொழுது, நான் வந்து பேசாம உன்னை கட்டியிருக்கலாம். எங்க அப்பா வந்து உன்னை கட்டிட்டா ஊரை விட்டு போயிடுவேன் ஆர் மெட்ராஸ்ல போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே இருக்கிற ஒருத்தனை கட்டி வச்சிட்டாரு. அந்த ஆளு குடின்னு எப்பவுமே சுத்திட்டு இருப்பான். இட்ஸ் ஆல்மோஸ்ட் நீங்க சொன்ன பாயிண்டோட கான்ட்ரடிக்டரி வெர்ஷன் ஆஃப் இட், விச் இஸ் ஷி சேஸ் இந்த ஊர்லயே நான் இருந்து செத்துட்டேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை, நத்திங் ஹேப்பன் டு மீ அப்படின்னு. பட் அதுல வந்து அந்த 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 எமோஷனை வந்து the way பிரேம்குமார் plays out this emotion, it was not that short. Whereas அரவிந்த் சுவாமியோட அவன் கல்யாண மண்டபத்துல அந்த பொண்ணு பேசுறா, இந்த மாதிரி எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியலன்ற ஒரு ஆதங்கம், ஒரு 96ல இருந்த ஐயோ yet so close yet so far. ஆனா அவ திரும்பி நடந்து போகும்போது எதேச்சியா அரவிந்த் சுவாமி மேல அப்படி ஒரு டச் பண்ணிட்டு she goes away. No, almost she's like almost like touching him saying oh நான் கிளம்புறேன், அந்த மாதிரி ஒரு I didn't recognize. அது முதல் அந்த எதனாலன்னு தெரியல. பட் அந்த சீன் வந்து வாஸ் மச் மோர் டச்சிங் அண்ட் மூவிங் டு மீ தேன் அவங்க தங்கைக்கு பண்றது வந்து மோர் மெலோட்ராமாட்டிக் சிச்சுவேஷன், ஆல்மோஸ்ட் பர்பஸ்ஃபுல்லி. கொஞ்சம் ரொம்ப இழுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த சீன். கொஞ்சம் கரெக்ட். அது கொஞ்சம் எடுக்கலாமோன்னு பார்த்தேன். See, the biggest challenge for any technician in this movie is the editor. Okay, you get this whole footage and you're not reducing it to ஒரு ஆக்ஷன் மூவியோ இல்ல ஒரு பயங்கர டிராமாட்டிக் மூவியோ கிடையாது. You have to judge the quality of the scenes and then எதை வச்சுக்கணும் வச்சுக்க கூடாதுன்னு பார்க்கும்போது this was one gamble ன்னு எனக்கு தோணுச்சு. அந்த தங்கச்சிக்கு போய் அந்த மெதுவா எல்லாத்தையும் பண்ணும்போது it is a gamble for sure. நான் அதோட பெரிய gamble என்ன தெரியுமா ஹேமந்த், இந்த படத்தை போய் to actually narrate it to any actor worth his salt itself is a gamble, right? ஏன்னா இந்த படம் பார்க்கும்பொழுது எனக்கு வந்து ஒரு நாவல் படிக்கிற ஃபீலிங் தான் வந்தது. அதாவது யூஸ்வலா இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி டோல்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் அ நாவல். ஏன்னா the movie happens in one night, ரைட்? பட் இதுல இந்த நாவலோட ஆஸ்பெக்ட் என்னன்னு நான் சொல்றேனே, இப்போ வந்து ஒரு நாவல்ல வந்து இட் நெவர் ஹேப்பன்ஸ். இப்போ நீங்க எனி ஃபிலிம் எடுத்துக்கோங்களேன், இந்த ஃபிலிம்ன்ற மீடியம் வந்து இப்போ பாஷா ரஜினின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நெகட்டிவ் ஷாட்ல, அதாவது பை ஷோயிங் ரஜினி வாக்கிங் வித் இன் அ ஃபிலிம் நெகட்டிவ் போட்டோ நெகட்டிவ்ல யூ ஷோ தட் ஹி ஹஸ் அன் அதர் ஆங்கிள் டு இட். பட் இந்த படம் அந்த அந்த கார்த்தியோடைய பேக்ரவுண்ட் அப்படி அப்ரோச்சே பண்ணல. It's almost like Karthi appears like a blur to you and then he gets refined as you go. So Karthi வந்து ஒரு சீன்ல வந்து அவருக்கும் அந்த காலமாட்டுக்கும் இருக்கிற அந்த ஒரு அஃபெக்ஷனை இது பண்றதுக்காக ராத்திரி ஒரு சின்ன ஒரு லைட் எடுத்துட்டு he walks into the garden with Arvind Swamy. The music almost gives you the clue, but that's when you see the other side of Karthi almost showing up.
ஒரு புக்ல எழுதும்பொழுது இப்படிதான் ஆமா. உங்களால புக்ல எழுத முடியும். இப்போ வந்து கரெக்ட். டக்கு டக்கான்னு அப்போ கார்த்தி காலமாட பார்த்து போனாருன்னு நடுவுல ஒரு சீனை வந்து நீங்க 3வது பக்கத்துல வைக்க முடியாது. நான் என்ன சொல்றேன் That's a புரியுதா? very good observation. That's a very good observation. ஏன்னா நீங்க சொல்றது ம். absolutely right. ஸோ இது வந்து ஒரு கிமிக் வச்சு மியூசிக்கை வச்சு காமிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி மூவில. அதுதான் நிறைய பேர் வந்து தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. லைக் யூனோ they feel like ஒரு எக்ஸ்போசிஷன் வந்து இப்படி இவ்வளவு ஷார்ட்கட் எடுத்து பண்ணிடலாம். ஆர் டைம் கிடையாது. அந்த அந்த அது டைம் சொல்றது கிடையாது. எங்களுக்கு ஏன்னா வந்து இவங்களுக்கு they have so many things to pack. இந்த படத்துல வந்து பிளாட்டே கிடையாது. So they have ஒத்துக்க so மாட்டாங்க. many கரெக்ட். ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி நம்மள ஒரு முட்டாளா ஒரு 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 மாத்தி வச்சிருக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ் கரெக்ட். ப்ரொடியூசருக்கும் வந்து கூடஸ் கொடுங்க. ஏன்னா வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் ஒரு தனி ஒரு கட்ஸ் வேணும். பட் கரெக்ட். ஐ லைக் த ஃபேக்ட் தட் நீங்க சொன்ன அந்த புக்கு மாதிரி லைக் ஒரு டிஸ்கிரிப்டிவா ரொம்ப நிதானமா எதுக்குமே அவசரம் இல்லாம சின்ன சின்ன கான்வர்சேஷன் இருக்கும். நீங்க புக்ல வந்து நீங்க கான்வர்சேஷன் மூலமா தான் ஒரு கேரக்டரை புரிஞ்சுக்க முடியும். ஒரு கரெக்ட். கான்வர்சேஷன் மூலமா தான் இவங்க யாரு, எந்த ஊரு, எந்த சூழல் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும். அந்த பஸ்ல வந்து கண்டக்டரும் இவரும் பேசிக்கிறது வந்து கருணாகரன் தானே? வெரி நார்மல். ஆமா, வெரி நார்மல் கான்வர்சேஷன். ஆனா நம்ம எல்லாரும் இந்த கான்வர்சேஷன் வந்து எங்க இருக்கோம், அதுக்காக தவிச்சிருக்கோம். அது எங்கேயோ நம்ம ஒரு சாதாரணமா பேசிட்டு ஓகே இந்த பெரிய கான்வர்சேஷன். ஆனா அது எவ்வளவு முக்கியம், அது வந்து எப்படி நம்மள வந்து தொடுது, அது வந்து எப்படி நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயம். He's taking us back, in time to say there are simpler things that you can, லைஃப்ல அனுபவிக்கிறது எவ்வளவோ சின்ன சின்ன விஷயம். சின்ன விஷயத்துலதான் நம்ம சந்தோஷம்ன்றதை வந்து ஞாபகப்படுத்துற எக்ஸாக்ட்லி. மூவி இது. எனக்கு வந்து இந்த படத்துல அது படத்தை நான் வந்து படம் பார்த்துட்டே இருக்கும்பொழுதே எனக்கு காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் மாதிரி ஒரு பேர் ஞாபகம் வந்துட்டு இருந்தது. ஏன்னா இந்த படமே வந்து சின்ன சின்ன விஷயங்களால நடக்கிறது. அதாவது ஊர் ஓரமா உட்காந்துட்டு பியர் அடிக்கிறது, இவங்க வந்து பண்ணி கொடுத்த அண்ணே சீட் அண்ணே சாப்பிடுங்க, ஆர் அவ்வளவுதான், முறுக்குன்னு அவ்வளவுதான். அவ பண்ணது நந்தினி அதுதான் பண்ணது நீங்க ஹாலிடேன்னு சொன்னேன் சாப்பிடுங்க. நான். ஏன்னா இது நான் பண்ண முடியாத ஒரு விஷயத்த வந்து ஒருத்தர் வந்து சினிமால வந்து எனக்கு ஒரு 2 மணி நேரத்துல வந்து பண்ணி காமிக்க, அது வந்து நான் சொன்ன மாதிரி it's a phenomenal decision to make this movie in the first place. கரெக்ட். 96ம் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். நான் வந்து ஐ டென்ட் வாண்ட் டு பர்சனலி கம்பேர், பட் அரவிந்த் சுவாமி வந்து சீரியல் செட் போட்டிருக்கோம் அவரை சுற்றி. அதுக்குள்ளே ஹி கம்ஸ் இன் டு த கல்யாண மண்டபம். அந்த சீனும் த்ரிஷா வர சீனும் ஆல்மோஸ்ட் த சேம். லாட்ஜுக்கு போயிட்டு வந்து வரும்போது இன்னும் கிளம்பலையா அப்படின்னு வந்து வெயிட் பண்றதும் கிட்டத்தட்ட அதே சீன். பட் ஐ டெல் யூ திஸ் இஸ் ஹார்டர் டு ரைட். இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம ஸ்கிரிப்டிங்ல என்ன சொல்லுவாங்கன்னா கிரியேட் a sexual tension, not in a bad way, not in a way that it sounds. Sexual tension na when you have a male and a female character, it's easier for you to pull people in because நமக்கு ஒரு ஆர்வம், நேச்சுரலாவே ஒரு ஆர்வம் இருக்கும் இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. But with two men, all you have to drive is their feelings, their mutual respect or lack of it initially of each other. இததான் நீங்க கிட்டத்தட்ட ஒரு அன்பே சிவம் மாதிரி தான் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இல்ல ரொம்பவே அன்பே சிவத்தோட சாயல் இருந்ததுதான் நான் சொல்லுவேன். சோ எனக்கு இந்த படம் வந்து the writing is much more natural and unforced than அன்பே சிவம். Again, nothing to take away from வேற டைம்ல அது. பட் இந்த படத்துல வந்து எனக்கு என்னன்னா யதார்த்தம் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த யதார்த்தம் உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுங்களேன். and let me also make it very clear, இது OTT-ல 2 நாள் கூட தாங்காது. ஓகே, ஓட்டி கிளீஷே இல்ல. இது யாரும் உட்காந்து like no one's gonna care for this movie past like 30 minutes or whatever it is. If you take a break and then come back, you're never gonna come back to this movie. So this is a movie that you watch in a dark room for like continuously. இன்ட்ரோல் கூட ஏன்னு எனக்கு புரியல. பட் அந்த ஒரு 2.5 மணி நேரம் நீங்க தியேட்டர்ல பார்த்தாதான் இந்த படம் தவிர it won't survive outside the ஸ்பேஸ்ல வந்து சர்வைவ் OTT எல்லாம் தாங்க இந்த படம். சோ நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மாரி செல்வராஜ் மாதிரியே ஆர் டு அ டிஃப்ரெண்ட் வே த யூசேஜ் ஆஃப் அனிமல்ஸ் இன் த ஃபிலிம், ரைட்? முதல்ல வந்து முதல் சீன்லயே வர ஒரு யானையா இருக்கட்டும், ஆல் த வே டு த நல்ல பம்புக்கு சல்யூட் அடிக்கிற வரைக்கும் the film incorporates or very inclusive from all cases, doesn't leave out anybody out அப்படின்றேன் நானு. they all do a little bit, but எனக்கு I'm not complaining that they're saying இதெல்லாம் தான நீ மிஸ் பண்ண அப்படின்ற ஒரு ஞாபகப்படுத்துற ஒரு விஷயம். அதுவே அது ஞாபகங்க அந்த யானையை மிஸ் பண்றது தான் முதல் பிரச்சனை. அந்த செல்ல யானையை மிஸ் பண்றது தான் ஆரம்பிக்குது. சோ
அவர் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 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 ராமரோட கதை தான் இது. ஓகே, ம். ராமாயண கதை தான். அதாவது கமிங் பேக். ராமன் வந்து வனவாசத்துக்கு போயிட்டு திருப்பி வர மாதிரி தான். எக்ஸைல். அந்த நேரத்துல பரதன் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரிதிங், ரைட்? ஸோ whatever Arvind Swamy left behind is what this guy has been taking care of. ஷூர். ஓகே, ஸோ ஷூர். ஒரு பக்கம் ஒரு கோவம், இது இது என் லைஃப்ல இல்லையே. இன்னொரு பக்கம் ஆமால, நான் இப்படி 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 இருக்க வேண்டியவன் தானே நானு அப்படின்றது ஒரு இன்னொரு பக்கம். ஐ saw the brighter side of the whole thing and the அப்சல்யூட்லி. way they had written Karthi's character, right? எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, I don't know if you watched Ted Lasso, அந்த யா. ஆப்பிள் Apple. டிவில. யா, யா. இட்ஸ் வெரி அதாவது அந்த அந்த ஆப்டிமிஸ்டிக், மாதிரி ஒரு பாசிட்டிவ், பாசிட்டிவ். ஆப்டிமிஸ்டிக், யூனோ பர்சன் who looks always at the sunny side character வந்து நம்ம டிவில இன்னைக்கு பார்க்கவே முடியாது. கரெக்ட். அது எப்படியும் ஒரு 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 சந்தோஷத்தை கொடுத்ததோ, அதாவது அவனுக்கும் வந்து நடக்காத பிரச்சனையே கிடையாது. ஆனா he never gives up. நான் சொல்றது டெட் லாசோ. நான் சேம் வந்து திங் ஹியர். ஹேமந்த், உங்களோட டெட் லாஸோ மாதிரியே எனக்கு ஞாபகம் வந்தது ஃபாரஸ்ட் கம்ப் ஹேமந்த். பிகாஸ் he puts himself into this historic situations மாதிரி, he talks about history. ஜல்லிக்கட்டுல திடீர்னு நான் வந்து we got affected அப்படின்ன பொழுது எனக்கு உடனே ஃபாரஸ்ட் கம்பும் கிட்டத்தட்ட ஆப்டிமிஸ்டிக். ஆனா ஃபாரஸ்ட் கம்ப் ஒரு விதத்துல அவனுக்கு என்னன்னே தெரியாத மாதிரி ஒரு ஆப்டிமிசம், அவனுக்கு ஒரு மாதிரி காட்டு Correct. மிராண்டித்தனமான ஒரு ஆப்டிமிசம். Correct. அதே மாதிரி தான் எனக்கு கார்த்தியும் தோணுச்சு, எஸ்பெஷலி அரவுண்ட் த ஜல்லிக்கட்டு சீக்வன்ஸ். ஸோ Yeah, and there's a lot of other small இந்த குட்டி குட்டி அப்சர்வேஷன்ஸ். உங்களுக்கு இதெல்லாம் இந்த லைஃப்ல உங்களுக்கு வந்து நீங்க கிராஸ் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ நீங்க என்ஜாய் பண்ணுங்க. I thought this will be a very universal emotional appeal, but I'm realizing that இது வந்து சி நான் probably வந்து some people will deviate like pretty soon and say இது என்னடா இது நடக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து இல்ல இல்ல, நான் எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது ஹேமந்த். எனக்கு வந்து ஐ couldn't get what அரவிந்த் சுவாமி was going through. It's my I it's my absolutely mistake, got it. That's right? no, my mistake கிடையாது. நீங்க நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருக்கீங்க. இல்ல இல்ல ஓகே, இல்ல, அந்த நான் கிராமத்தை கூட சொல்ல, நான் சிட்டில நடந்த விஷயம் இது. ஓகே, மெட்ராஸ்ல நடந்த ஒரு விஷயத்தையே நான் வந்து எனக்கு அந்த அளவுக்கு லைக் இட்ஸ் பர்சனலி affected my my life and my அந்த நான் ஸ்டேஜ்க்கு இப்போ அதே வந்து நான் 96ல சொல்றேன் ஹேமந்த். என்னோட பார்த்த நிறைய பேருக்கு அந்த படம் என்னன்னே புரியல. But I got the 96 emotion, and I will also say, I always say, I think in the last 25 years, என்னை பொறுத்த வரைக்கும் there are two great romantic films, அலைப்பாயுதே and 96. ஸோ அந்த அளவுக்கு 96 வந்து நான் நிறைய தடவை திருப்பி ரீவாச் பண்ணிருக்கேன். ஏன்னா the what if scenario there was haunting. லைக் என்ன நடக்குமோ இது மாதிரி. It is so relatable. That is the whole அந்த கஷ்டமே என்னன்னாக்கா, it is not like ரொம்ப ஃபாஸ்டா போற ஒரு பேசிங்கும் சரி, அந்த யதார்த்தமும் சரி, லைக் the conversations and the relationships and what if this had happened, what if that had happened வந்து நம்ம மைண்ட்ல ஓடுற நிறைய விஷயம். அதை வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எக்ஸெப்ஷனலி ஆக்டட் பை போத் அரவிந்த் சுவாமி அண்ட் கார்த்தி. நிறைய பேர் கார்த்தின்னு சொன்னாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அரவிந்த் சுவாமி was see and ஒரு விஷயம் நான் வந்து இது சொல்லாமா கூடாதான்னு தெரியல, பட் சில சமயம் ஒரு 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 ஆக்டர் who has a Brahmin background தெரிஞ்சிடும். இவங்க வந்து வந்து நம்மள வந்து நேச்சுரலா அவங்கள வந்து அங்க கொண்டு போயிடும் நம்மளோட ஒரு மைண்ட். At no point after the movie started that I have ever felt that he's anything other than that character. Like he was so இது எங்களுக்கான ஒரு it's not for everybody, but again like நாங்க ஜெனரலா பார்க்கும்போது it feels like இவங்க இந்த ரோலுக்கு எப்பரா ப்ளே பண்றது அப்படின்றது ஒரு क्वेश्चन வரும். இது வரவே இல்லை. இல்ல, ரொம்ப ரெஸ்ட்ரெயின்ட் ஆக்டிங் அரவிந்த் சுவாமி. எஸ்பெஷலி வந்து நேச்சுரல் ஆக்டிங். இப்போ டாக்கட்டிவா நடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரீசெண்டா பேசின பொழுது, ஏதோ ஒரு போன படத்துல பேசின பொழுது வந்து நம்ம we haven't released that video yet, when we talked about Nithya Menon and for who was getting Filmfare National Award. நீங்க வந்து சொன்னீங்க நித்யா மேனனா நடிக்கிறது, அந்த படத்துல வந்து செருச்சிஷ்டம்பரத்தை நடிக்கிறது ஈஸி, ஏன்னா அது ஒரு டாக்கட்டிவ் கேரக்டர், யூ வில் நேச்சுரலி லைக் த கேரக்டர் அப்படின்னு சொன்னீங்க. ஐ அக்ரி. அதே மாதிரிதான் இந்த படத்துலயும் கார்த்தி வந்து இஸ் a happy go lucky guy, ரைட்? உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எந்த கேரக்டரை பார்த்தாலும் உங்களுக்கு பிடிச்சிரும். பட் அரவிந்த் சுவாமி has to be tight and at the same time also be free in a very like he has more a plethora of emotions to show because he undergoes the treatment
ஃப்ரம் கார்த்தி, கரெக்ட், ரைட்? கரெக்ட், கரெக்ட். பேஷண்டா இருக்கிறது தான் கஷ்டம், டாக்டரா இருக்கிறது ஈஸி, அந்த ரொம்ப மாதிரி ஈஸி. இருந்தது. And he has more space, right, to talk. Karthi has more screen time. You பார்க்க படம் போக he has more dialogues and more screen time to be the nice guy. கரெக்ட், Whereas Arvind Swamy has to come up as someone who's like very off-putting, just like Madhavan மாதிரி ஒரு கரெக்ட். பட் எனக்கு என்ன பிடிச்சதுனாக்க மாதவன் வந்து கடைசி ஒரு ஆமா, தோனி மாதிரி லாஸ்ட் ஓவர்ல தான் வந்து சரி ஓகே நல்லா தான் வச்சுங்கடா போங்கடா அப்படின்ற மாதிரி மாத்திட்டாங்க. இங்க வந்து இட்ஸ் a very balanced writing to say don't just put him in that box yet, கரெக்ட். but he's also like capable of doing this and doing that, and then when you get the full blow of things, it completely turns. And I யா, think part of it was the first 15 minutes that they had written. My god, அது வந்து ரொம்ப 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 ஒரு ஒரு அழுத்தமான ஒரு எபிசோட் which இல்ல which அப்படி happens in எழுதுறது, 96. அப்படி ஒரு படத்தை ஆரம்பிக்கிறதே ரொம்ப ரிஸ்கி ப்ராப்ளம் கஷ்டம், ஹேமந்த். யூனோ, கஷ்டம். யூ வில் டியூன் ஆஃப் பீப்புள், லைக் பீப்புள் வில் கோ டு ஸ்லீப் இன் தட் ஃபர்ஸ்ட் ஏய் 20 என்னடா minutes of the ஆரம்பிச்ச film. உடனே இப்படி வச்சிருக்கீங்க, பட் என்ன பியூட்டினாக்க ம், அது சுப்பிரபாதமா இருக்கட்டும், அது மந்திரம் ஓதுறதா இருக்கட்டும், அந்த காலையில ஒரு ஓபன் பண்ணும்போது ஒரு ம். தஞ்சாவூர் செட்டிங்னா எப்படி இருக்கும்ன்றது வந்து சவுண்ட் வச்சே காமிச்சிட்டாங்க. யா, Okay, யா, கரெக்ட். before you can actually see him, you see the sounds and ரைட், vibes of a temple. அந்த ஒரு கரெக்ட். தஞ்சாவூர்ல நாட் பெரிய கோயில்ல ஏதோ பெரிய ஒரு கோயில்ல, ஒரு அது எந்த கோயில் எனக்கு தெரியாது, சாரி, நான் வந்து அந்த அளவுக்கு பெருசு நான் தஞ்சாவூர் ஏதோ போனதே கிடையாது. ஸோ நீடாமங்கலம்ல ஒரு கோவில், நீடாமங்கலம்னு ஒரு 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 ஊர்ல ஒரு கோயில், கோவில். தஞ்சாவூர்ல இருக்க 1000 கோயில் இது ஒரு கோயில். அந்த கோயில்ல ஒரு மந்திரம் ஓதுறதா இருக்கட்டும், எவ்ரி டைம் அந்த கோயில் கிட்ட போனாலே அந்த சவுண்ட் வந்து எனக்கு யா, கிட்டத்தட்ட ஒரு 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 அரை மணி நேரம் ஒரு கோயில்ல உட்காந்துட்டு வந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. தட் யா, that is the success of cinema as a medium of storytelling. அதை நம்ம மறந்துட்டோம் இல்ல மறுத்துட்டோம், அதுதான் பிரச்சனை. இந்த படம் அதுக்கு தானே வந்து தூக்கி வச்சு ஆடுறது. எஸ், எஸ். And அதுலயே வந்து music, of course, மியூசிக்கும் வந்து ம், கோவிந்த் வாஸ் மை காட். அண்ட் கமல் வந்து ஏன் ஓ நிறைய மை பாட்டு காட். பாடலன்னு சத்தியமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் வந்து But like such a that was out of the world. A great song. And it placed really well at the right place. Of course, the song was made for him. See, yeah. that's the part where you start to, or at least I start to change my view towards Arvind Swamy. அது வரைக்கும் எனக்கு அந்த ஃபீலிங் இல்லை ஹேமந்த், what Arvind Swamy was going through. But that minute that he starts to walk away from the Mhm. house, then I got it. Pa- Partly because of Kamal's great, voice over song. So கரெக்ட். அது yeah, அக்சென்சுவஸ். நீங்க 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 கனெக்ட் ஆகல அந்த ஒரு வாட் இஸ் கோயிங் த்ரூன்னு சொன்னீங்க இல்லையா, அது ஒரு இன்னொரு கஷ்டம் கூட. ஏன்னா ஷோ டோன்ட் டெல் மாதிரி தான். ஸோ அவங்க தேர் ஷோயிங் இட் டு பீப்புள் தட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோயிங் த்ரூ. அதான் 96 நீங்க சொன்னீங்க இல்லையா, அன்லெஸ் யூ ஹேட் a first love that never happened. came through, okay, you will not understand much, or maybe you'll understand it, but not to a point where அது அது Impossible. நடந்தவனுக்கு ஒரு தான் அந்த அந்த வழி தெரியும். லைக் Correct. அதே மாதிரி தான் இந்த இந்த இதுலயும் வந்து அரவிந்த் சுவாமி doesn't say oh எனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, நான் இது வந்து அவர் வந்து he doesn't show his anger at all. லைக் அந்த லார்ஜ் சீன் பஸ் மிஸ் பண்ணும்போது லார்ஜ் சீன்லாம் வந்து I thought he's going to just blow up, but he does it in a very very lovable way, in a way that doesn't go over the melodrama scale. நீங்க சொன்னீங்கன்னா டிராமா ரொம்ப கிடையாது. It doesn't Correct. go to a point where நான் Mm. நடிப்பேன் தெரியுமா, நான் வந்து இதெல்லாம் பேசுவேன் தெரியுமான்னு சொல்லாம எனக்கும் கோவம் இருக்கு, பட் எனக்கும் ஆசையும் இருக்கு. இது நீங்க Correct. ரெண்டுத்தையுமே வந்து இஸ் டயலமா த்ரூ அவுட் த ஹோல் திங். வி கான்ட் சே எனிதிங் வித் டயலாக்ஸ். ஆக்டிங் வச்சு அதுக்கு தான் நம்ம வந்து வி போத் செட் ரைட், அரவிந்த் சுவாமி வாஸ் தி பிவட்டல் கேரக்டர். சாரி, நான் நிறைய பேசுறேன். No. How did Dhoni become a part of Tamil consciousness, Hemant? I think அது வந்து It has always been was. இது வந்து on screen நம்ம பட்டி பார்க்கலாம். தொட்டி. See, yeah. தஞ்சாவூர்ல இருக்கிற ஒருத்தன் தோனியின் கையில வந்து பச்சை குத்திட்டு இருக்கிறதும், Yeah. தன்னுடைய காலமாட்டுக்கு தட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் த சுப்ரீம் ரியல் தலை ஆஃப் த ஜல்லிக்கட்டுக்கு தோனின்னு பேர் இருக்கிறதும், இட்ஸ் தோனி cannot be anybody other than from Tamil Nadu அப்படின்ற மாதிரி He I think they've himself has made it. confessed, right? He himself has confessed. அதாவது தமிழ்நாடு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடென்டிட்டி ஒன்று கிடைச்சது. பட் தோனி பத்தி நம்ம பேசுறது ஒரு தனி மேபி Yeah. செப்பரேட் No, எபிசோட். அதெல்லாம் வந்து சின்ன சின்ன அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்றேன். நான் அப்புறம் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இன்னும் இது there is பார்க்கல a இல்லையா, லப்பர் பந்து.
நாட் எட். வரல எங்க. ஸோ லப்பர் பந்துல வில் வந்து வாட்ச். இதோட பெரிய சீன் தோனிக்கு. இல்ல. எனக்கு வந்து ஐ ஐ ஃபெல்ட் ஐ ஃபீல் த சேம் வே அபௌட் தோனி அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. பட் அத வந்து எப்படி நம்மளோடதாக்கிக்கிட்டோம் தோனிய அப்படின்ற பார்க்கும்போது, ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருந்தது. ஸோ ஐ தோனிக்கு வாண்டட் டு முன்னாடி ஜஸ்ட் சே. மெஸ்ஸி, மெஸ்ஸி அண்ட் யாஹ்! மேரடோனா யாஹ்! ஆர் ஆல்சோ லைக் டெமிகாட்ஸ். நீங்க யாஹ்! கேரளாலாம் யாஹ்! போனீங்கன்னாக்கா எஸ், மெஸ்ஸி இஸ் எஸ். லைக் இப்போ ஒரு எங்க படமே வீட்டு ஒண்ணு கூட பிள்ளை. எடுத்தாங்க. ஆமா, ஆமா, யாஹ்! ஆமா. இல்ல இதுல வந்து இந்த படத்துல வந்து ஒரு பெரிய மோனோலாக் இருக்கு. ஓகே. எஸ்பெஷலி வேர் ஐ டோன்ட் நோ இஃப் பீப்பிள் வில் கெட் இட் ஆர் நாட். ஐ திங்க் தே வில். எஸ்பெஷலி ஈழப்போர். அதுக்கப்புறமா வந்து அந்த கரிகாலனுக்கும் 3 3 பேருக்கும், அதாவது வந்து சேர சோழ பாண்டியர்களுக்கு நடந்த அந்த ஒரு பெரிய ஓ போர். மை காட், தட் வாஸ் அமேசிங். இட் வாஸ் அ பிரில்லியன்ட் அவுட்டிங். ஐ என்ஜாய்ட் இட். நெறைய பேர் வந்து ஸ்னூஸ் பொன்னியின் ஃபெஸ்ட் அப்படி செல்வன்ல இப்படின்னு சொன்னா. பண்ணாம விட்டதை வந்து இங்க பண்ணிட்டாங்க. சாரி, நான் ஒரு வந்து நிறைய ஹிஸ்டரி பேருக்கு லெசன். பிடிக்காது, இல்ல, பட் இல்ல. தட்ஸ் ட்ரூ. கரெக்ட். யா. அதாவது அந்த லெசன் எடுக்காம, டேய் இதெல்லாம் நீங்க வந்து நீங்க இது வழியா தானே வந்திருக்கீங்க, மறந்துட்டீங்களாடா அப்படின்னு வந்து அவனுக்கு வந்து அரவிந்த் சுவாமி, ரைட்? மை காட், இது ஏன் லைஃப் Arvind இது. Swamy does not react to it at all. He just keeps looking at him. And you know why? Because அவரோட அடுத்த சீன்ல he says, hold on, and he gets down there. That's the impact. So, ஒரு சீனை கரெக்ட். இவ்வளோ சட்டலா, தூரம் இழுத்துட்டு போய் சட்டலா. அங்க இம்பாக்ட் வைக்கிறது தான் தட். ஏன்னா அரவிந்த் சுவாமி லேட்டர் கிரைஸ், நான் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சனோ, நான் எப்படிலாம் இருக்கணும்னு நினைச்சனோ, நான்லாம் இங்க இருக்கிறேன், அவன் இங்க இருக்கான் அப்படின்னும் பொழுதுதான் அந்த கார்த்தியோட கேரக்டர் மேல எழுந்து வருது. அகைன் திஸ் இஸ் வாட் ஐ சே. இலக்கியம் ஹேமந்த். இலக்கியம் டஸ் நாட் ஃபோர்ஸ் ஃபீட் இன் யுவர் ஃபேஸ். எஸ், இலக்கியம் இஸ் சட்டில் அண்ட் it இட் will லீவ்ஸ் it இட் அப் will டு த play it out. ரீடர். இட்ஸ் எக்ஸாக்ட்லி த திங். நீங்க ஒர்க் அவுட் ஆகலன்னு சொன்னது காரணம் என்ன? இதே வந்து கொஞ்சம் திணிச்சிருந்தாங்கனாக்க இட் will work for everybody. Okay, கரெக்ட். that is the choice. That is the choice we have to call out of a director and a writer who says, you know what, I'm not going to do that. I'll lay everything out for you. இதுதான் கேரக்டர்ஸ், இதுதான் உங்களோட கான்வர்சேஷன். புரிஞ்சுக்காத நீ புரிஞ்சுக்கோ. அங்க அங்க கிடைக்கிற கதை அவங்க எழுதுற கதையோட 10 மடங்கு மல்டிப்ளை ஆகி நம்ம மைண்டுக்குள்ள வரும். வேற இவங்க இப்ப மத்த படம்லாம் நான் ஏன் சொல்றேனாக்க, கம்பேர் பண்றேனாக்க, அது அவங்க எழுதுனதுதான் கதை. ஓகே, அதுக்கு மேல ஒன்னும் பெருசா நீங்க ரீஇமேஜின் பண்றதுக்குலாம் ஒன்னும் கிடையாது. திஸ் இஸ் வை திஸ் இஸ் சச் அ வெரி இன்டாக்சிகேட்டிங் மூவி என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இட் மல்டிப்ளைஸ் யுவர் இமேஜினேஷன், இட் மல்டிப்ளைஸ் த பாசிபிலிட்டிஸ். ட்ரூ, ட்ரூ. ஐ ஆல்சோ வாண்ட் டு சே, இப்போ நான் அந்த படம் பார்த்துட்டு நேற்றுக்கு நைட் வரும்போது, நீங்கள் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, ஐ டென்ட் நோ வாட் டு சே அபவுட் திஸ் ஃபிலிம் ஹேமந்த். ஐ ரியலி டிட் நாட் நோ. இட் டுக் மீ ஒரு நைட் அண்ட் அ மார்னிங் ஃபார் இட் டு ப்ராசஸ் ஸோ தட் ஐ கேன் மேக் சம் ஒப்பீனியன்ஸ் அபவுட் இட். ரைட்? ஒப்பீனியன்ல எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா, ஏன் பிடிச்சிருக்கு, வாட் டஸ் இட் மேக், வாட் டிட் திஸ் ஃபிலிம் மேக் மீ ஃபீல், அந்த ஐ குட் நாட் கெட் திஸ். I can relate to that. நேத்து நீங்க நல்ல வேலை நீங்க என்கிட்ட இன்னைக்கு கேட்டீங்க. நேத்து கேட்டிருந்தீங்கன்னாக்க இது ஒரு 10 மணி நேரம் பாட்காஸ்டா போயிருக்கும். I had to I'm exercising restraint right now. There's so many different layers that they've இது வந்து என்ன சொல்றது, பார்த்துட்டே இருக்கலாம் படம் என்ன பொறுத்தவரைக்கும். Right. I actually felt in a film which is filled with two males, the women character were all so natural. And அந்த கங்கையா இருக்கட்டும், தேவதர்ஷினியா இருக்கட்டும், or for that matter அந்த அவனோட ஒன் டைம் கேர்ள் ஃப்ரெண்ட், whatever, crush, whatever, இவங்க எல்லாருமே they have become so natural that you don't feel an iota of somebody acting in front of you. Right? Kudos to the both director, writer, all that is great, but the actors pulled it off so beautifully well அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்டான ஆக்டர்ஸ், ரைட்? லைக் நீங்க வந்து ஒரு ஹீரோயினா போட்டுடலாம். ஓகே, as his wife, அவங்களும் ஒன்றும் ஹீரோயின் செலுத்தவங்க கிடையாது. பட் அவங்கள வந்து நீங்க கொஞ்சம் ஒரு ஈஸியா நம்பலாம். இவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஒரு ஒரு ஃபேமிலி தட் இஸ் அஸ்பைரிங் டு ஹேவ் தேர் ஓன் ஹவுஸ்ன்றது வந்து நீங்க நம்பலாம். அவங்கள பார்த்து ஒரு பொண்ணுக்கு அம்மா, ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பௌஸ்ன்றத வந்து நீங்க பாதி வந்து அவங்களே ஆக்டரே வந்து கன்வே பண்ணிட்டாங்க. நிச்சயம் கன்வே பண்றது ஈஸி. அண்ட் அதுவும் இன்னொரு அழகு. ஸோ இது வந்து நீங்க தமிழ் சீரியல்ல பாக்குற எல்லாத்தையுமே வந்து இது எல்லாத்தையும் நான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல எடுத்துன்னு போவேண்டா அப்படின்னு எடுத்துன்னு போனாதான் இது வந்து எந்த எவ்ரி ஒன் இஸ் நைஸ். அதுல வில்லன்றது வந்து யாரும் கிடையாது. ஒரு அவன் காமிக்கிற சில பேர் கூட வந்து பேருக்கு 4 பேர் அப்படின்ட்டு அவங்க எங்கேயோ ஐயோ பாவமா உட்காந்துருக்காங்க ஒரு வாரத்துல, மேபி 10 செகண்ட்ஸ். பட் மத்தபடி யார் மேலயும் கோவம் வேணான்றது வந்து ஒரு ஒரு பிலீஃப் சிஸ்டமா எடுத்துனது வந்து லைக் வெரி ரிஃப்ரெஷிங் டு வாட்ச். அது மட்டும் இல்ல, எனக்கு கார்த்தியோட கேரக்டர்ல ரொம்ப பிடிச்சது, த ரைட்டர் த்ரூ கார்த்திஸ் மவுத் சேஸ்,
நீங்க அவங்கள பத்தி கூட தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு ஹி ட்ரைஸ் டு கிளென்ஸ் Tell அரவிந்த் him, சுவாமி அவுட் ஆஃப் இட். tell him. ஏயா, And அது வந்து ஒரு அழகான ஒரு பேலன்ஸ். ஏன்னா அவங்க அப்பா அது மாதிரி ஒரு ஆள், நான் ஏன் தட்ஸ் ட்ரூ. இப்படி இருக்கேன் அப்படின்ற ஒரு 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 உள்குத்தும் இருக்கு இல்லையா? when he says கரெக்ட். I'm like hereன்றது போது எஸ். எங்க அப்பா இங்க இருந்திருக்காரு. ஓகே, நான் கரெக்ட். வந்து எங்க எங்க வந்து தப்பு, எங்க வந்து எனக்கு கோவம் வர ஆரம்பிச்சிச்சு, எனக்கு எங்க வந்து டாக்ஸிசிட்டி மைண்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சுன்னு ஒரு ஒரு அவனுக்கே வந்து ஒரு ஒரு வெக்கம் வருது. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். நான் வந்து ஒண்ணே ஒன்று தான் ஐ வுட் சே. இப்போ வந்து இந்த ஃபிலிமோட லெங்த் இஸ் ப்ராபப்ளி அ ப்ராப்ளம் ஃபார் மெனி பீப்புள், ரைட்? Oh, it is definitely a problem. Right? And Prem Kumar could probably do what Hollywood tells us to do, which is watch the film and take your most favorite scene out and see if the film works. Right? If it doesn't work, put it back. Then take your next favorite scene, take it out and see if it doesn't work. If the film works, leave it aside, throw it away. If it doesn't work, put it back again. Yeah. Had he done it, maybe, the so-called lag might actually go away, but it என்ன will lag take it எனக்கு away புரியல from எனக்கு. the. I felt it was okay. I mean, any talkie film, if you have to like it, then you இல்ல like இல்ல it. You don't like it, you don't like it. I understand people saying there's a lag. ஏன்னா வந்து I can see people checking out of the movie. நீங்க சொன்ன மாதிரி like no one has to be forced to like இது நல்ல படம் அதுக்காக வந்து எல்லாமே ஆமா, ஆமா. கரெக்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து 2-3 இடத்துல நீங்க சொன்ன மாதிரி அந்த ரிசப்ஷன் ஏரியால நடக்கிறதுலாம் வந்து Yeah, கொஞ்சம் டிராக் பண்ண மாதிரி melodramatic. இருந்துச்சு. Yeah, பட் yeah. கன்சிடரிங் தட் இவ்வளோ விஷயத்த வந்து நீங்க இவ்வளோ ஸ்லோவா எபிசாடிக்கா கொண்டு போகும்போது does it in the end add up to a greater film naka angadan vandu success, and I felt 100% it did the job. Again, doesn't have to work for everybody, but Correct. Yeah, work on yeah, superb. yeah. யாருக்கு ஒர்க் ஆகும்னா, ஆர் யாருக்கு இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் பார்த்து பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்றதுக்கே நம்ம இல்ல. பட் ஐ வாண்டட் டு சே டு Work ஹூம் on. திஸ் ஃபிலிம் மைட் அப்பீல், ரைட்? Yeah. இப்போ வந்து இங்கிலீஷ்ல நிறைய பேசுற படம் இருக்கு. பேசிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்க ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட்லாம் எடுத்தீங்கன்னா ஆக்ஷனே கிடையாது. படம் ஃபுல்லா பாதி Yeah, பேச்சு yeah, தான், yeah, yeah, ரைட்? yeah, yeah. உங்களுக்கு அந்த மாதிரி பேசுற படம், அதுல படம் மூவ் ஆகுற மாதிரி இருந்ததுன்னா, அந்த படம் பிடிக்கும்னா, தென் திஸ் இஸ் அ ஃபிலிம் தட் யூ வில் என்ஜாய், ரைட்? எனக்கு பட் பேச்செல்லாம் ஒரே பிடிக்காது, ஒரு வீச்சு தான். குட்டி விஷயம், இல்ல பேச்சிலேயே சொல்லுங்க. கூட நம்ம இங்கிலீஷ் படத்துல தான் இதெல்லாம் பார்த்திருக்கோமே தவிர தமிழ் படத்துல நிறைய பாக்குறது கிடையாது. இருக்கு, சில கரெக்ட், படம்லாம் இருக்கு. கரெக்ட். கடைசி விவசாயி எல்லாம் வந்து கிட்டத்தட்ட இந்த பேசிங் தான். மேற்கு தொடர்ச்சி மலையும் வந்து கிட்டத்தட்ட இதே பேசிங் தான். எங்க வந்து இந்த படம் வந்து இன்னும் நம்மள வந்து தொடுது அப்படின்னா, we've had these relations, we've had these conversations, we've been in situations like this umpteen number of times, we just didn't notice them. Okay, கரெக்ட். நம்ம அந்த நேரத்துல வந்து சந்தோஷமா இருந்தோன்றதே நம்ம மறந்துட்டோன்றது தான் வந்து இதுல பியூட்டி. இந்த படத்துல கண்டிப்பா. வந்து இட்ஸ் சோ அக்செசிபிள், ரைட்? லைக் இந்த டயலாக் ஷுட் பி, எனக்கு ஓகே 2 பேர் பேசிக்கிறாங்க, இது நல்ல விஷயம் பேசிக்கிறாங்கன்றது ஒரு விஷயம். இவங்க 2 பேர் பேசுற விஷயத்துல நான் இருந்திருக்கேன், நான் மறந்து போயிட்டேன்டா அப்படின்றது வந்து இன்னொரு கரெக்ட், விஷயம். அதுதான் வந்து இந்த தமிழ் படத்துல வந்து பண்ணாம விட்டுட்ட ஒரு பெரிய ட்ராஜடின்னு எனக்கு தோணுது. கரெக்ட். கண்டிப்பா. அண்ட் அகைன் மறந்து போன பல விஷயங்கள திருப்பியும் ஞாபகப்படுத்தினதுக்காக பிரேம்குமாருக்கு தேங்க்ஸ். அதாவது ரொம்ப வந்து தேங்க்ஸ். யார் பேர்ல வந்து அர்ச்சனை பண்ணணும்னு கேட்குற அந்த பூ விக்கிற லேடியா இருக்கட்டும், ஆர் ஆக்சுவலா நான் இப்ப சொன்னதால எனக்கு டக்குன்னு ஞாபகம் நீங்க சொல்லும்போது who she is, right? நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது, பார்த்த எனக்கு மாதிரி டக்குனு இருக்குல்ல. ஞாபகம் இல்ல. கடைசி ஆமா, ஆமா. விவசாயில ஜட்ஜா வருவாங்க தெரியுமா, ஒரு ஓ, lady ஒருத்தங்க. ஓகே. That's ஆமா. her actually. ஓ, ஓகே, So ஓகே, நிறைய ஓகே. குட்டி 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 ரோல்ஸ்ல நிறைய பேர் இப்போ பாஸ்கரும் வந்து MS பாஸ்கரும் ஒரு ஓ, scene செம அந்த சீன். commentary. Or Rajkiran for that matter. Yeah. I think it was all those other God of small things மாதிரி சின்ன விஷயங்களின் கடவுள் தான் பிரேம்குமார் அப்படின்னு சொல்லலாம். Correct. So Correct. so yeah. Any final thoughts, Hemant? Because இல்ல, you நிறைய like the பேசிட்டோம் film. நம்ம. I absolutely love this movie. நான் வந்து வந்த உடனே போஸ்ட் பண்ண முதல் விஷயம் என்னன்னாக்க, இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் இன் டெக்கேட்ஸ் அண்ட் டெக்கேட்ஸ். மேபி அந்த அளவுக்கு That's நிறைய பேர் okay. ஃபீல் பண்ணாம இருக்கலாம், பட் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a gem of a movie. So I'm definitely going to try and catch it in the theater one more time. முடிஞ்சா, Wonderful. if you guys have the appetite for it, I think everyone should watch it in theater. OTT படமே கிடையாது. வெரி குட். அந்த நல்ல தாட்டோட இந்த படத்தோட ரிவ்யூவை முடிச்சுக்கோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.